if sigma from belongs to art of G, என்ன அர்த்தம்னா then sigma from G to G is an isomorphism. சரியா? is an isomorphism. சரியா? ஐசோமார்பிசம் இருந்தால் ஒரு எலமெண்டோடைய ஆர்டரும் அதனுடைய இமேஜோட ஆர்டரும் சேமா இருக்கும். ஃபார் எவ்ரி ஏ பிலாங்ஸ் டு ஜி. ஓகே, சிக்மா ஃப்ரம் ஜி டு ஜி வந்து ஐசோமார்பிசமா இருந்தால் ஏங்கிற எலமெண்டோடைய ஆர்டரும் அந்த எலமெண்டோடைய இமேஜோட ஆர்டரும் எப்பவும் ஈக்குவலா இருக்கும். இது முக்கியம் பார்த்துக்கோங்க. சரியா? பட் நம்ம குரூப் ஹோமோமார்பிசம்ல இதே ரிசல்ட்டை பார்த்துருப்போம். குரூப் ஹோமோமார்பிசம் இருக்கிறப்போ சிக்மா ஃப்ரம் ஜி டு ஜி குரூப் ஹோமோமார்பிசமா இருந்தால் ஹோமோமார்பிசம் இப்படி இருந்தால் ஆர்டர் ஆஃப் சிக்மா ஆஃப் ஏ டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஏன்னு தான் பார்த்துருப்போம். சரியா? இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்லாம் செஞ்சிருப்போம். சரியா? சப்போஸ் சிக்மா இஸ் அன் ஐசோமார்பிசம்னு இருந்தால் ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் சிக்மா ஆஃப் ஏ ஃபார் எவ்ரி ஏ பிலாங்ஸ் டு ஜி. ஏன்னா இந்த ரிமார்க்கை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ ப்ராப்ளம் செய்ய போறோம். சரியா? ஆட்டோமார்பிசம்லாம் கால்குலேட் பண்ண போறோம். சரியா? ஓகே, இப்போ ஃபைண்ட் ஆர்ட் ஆஃப் இசட். அப்போ நல்லா கவனிச்சிக்கிங்க. இந்த இடத்துல இப்படி ஒன்று எழுதியிருக்கேன். அப்போ ஜி இப்போ இங்க ஒரு எலமெண்ட் எடுத்தீங்கன்னா அந்த எலமெண்ட்டுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ அந்த அதனுடைய இமேஜுக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும். சரியா? இங்க ஒரு எலமெண்ட் ஜியில ஒரு எலமெண்ட் எடுத்தீங்கன்னா அதனுடைய இமேஜுக்கும் அதே ப்ராப்பர்ட்டி இருக்கும். சரியா? ஓகே, இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன்னா ஆர்ட் ஆஃப் இசட் என்ன வரும்? இசட் வந்து குரூப் அண்டர் அடிஷன். சரியா? இசட் வந்து குரூப் அண்டர் அடிஷன். எப்படி கால்குலேட் பண்ணலாம் சொல்லுங்க பார்ப்போம். எதுவும் ஐடியா சொல்ல முடியுமா? என்ன தெரியும்னா இசட் கமா பிளஸ் இஸ் ஏ சைக்ளிக் குரூப் ஜென்ரேட்டட் பை 1. ஓகேவா? இசட் கமா பிளஸ் இஸ் ஏ சைக்ளிக் குரூப் ஜென்ரேட்டட் பை 1 அண்ட் இஸ் ஜென்ரேட்டட் பை -1 ஆல்சோ. சரியா? ஓகே, இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஃபார் இங்க உள்ள ஆட்டோமார்பிசத்தெல்லாம் கால்குலேட் பண்ணணும். அப்போ ஃபார் எனி சிக்மா பிலாங்ஸ் டு ஆர்ட் ஆஃப் இசட்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஆர்ட் ஆஃப் இசட்னு எடுத்துக்கிட்டு இந்த சிக்மா என்னன்னு பார்க்க போறேன். சரியா? இப்போ சிக்மா பிலாங்ஸ் டு திஸ் ஆர்ட் ஆஃப் இசட்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ சிக்மா ஆஃப் எம் என்ன வரும் பாருங்களேன். வேர் எம் பிலாங்ஸ் டு என்னன்னா இசட். ஓகே, இப்போ இசட் இஸ் சைக்ளிக் குரூப் ஜென்ரேட்டட் பை, அப்போ எம் எப்படி எழுதலாம்னா 1 + 1 + 1ன்னு எழுதலாம். சரியா? அப்போ சிக்மா ஆஃப் 1 + 1 + அப் டு 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ சிக்மா வந்து குரூப் ஹோமோமார்பிசம்ஸ். ஸோ இங்க இது வந்து அடிஷன். ஸோ அடிஷனை பொறுத்து குரூப் ஹோமோமார்பிசம். அப்போ சிக்மா ஆஃப் 1 + சிக்மா ஆஃப் 1 + அப் டு சிக்மா ஆஃப் 1ன்னு எழுதிக்கலாம். சிக்மா 1 எத்தனை டைம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னா எம் டைம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ எம் இன்ட்டு சிக்மா ஆஃப் 1ன்னு எழுதிக்கலாம். எம் இன்ட்டு சிக்மா ஆஃப். அப்போ எந்த ஒரு ஆட்டோமார்பிசம் எடுத்தாலும் அதனுடைய இசட்ல உள்ள எல்லா எலமெண்டோடைய இமேஜ் இப்படிதான் இருக்கும். எல்லா எலமெண்டோட இமேஜ் டிபெண்ட்ஸ் ஆன் இமேஜ் ஆஃப் 1. சரியா? அப்போ 1க்கு இங்க இந்த குரூப்ல என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு? 1ங்கிற எலமெண்ட்டுக்கு இங்க இந்த குரூப்ல என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு? ஜென்ரேட்டர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ரைட்டா? அப்போ சிக்மா ஆஃப் 1 கண்டிப்பா என்னவா இருக்கணும்? ஜென்ரேட்டரா தான் இருக்கணும். சரியா? அதை வேணா ப்ரூவ் பண்ணி பார்ப்போம். அதாவது இங்க 1 வந்து ஜென்ரேட்டர். அப்போ சிக்மா ஆஃப் 1 பாசிபிலிட்டி வந்து என்ன வரும்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இப்போ இது வேணா சொல்லுங்க. சரியா? ஒரு ஐடியா வந்து என்னன்னு சொல்லியிருந்தேன். அதாவது இந்த இதுல எழுதுங்க. ஏ இஸ் A satisfy property, some property. சரியா?
P ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா if and only sigma of A satisfy the property P. ஓகேவா? இது ஜென்ரலாகவே ட்ரூ. ஓகேவா? ஸோ இந்த ஐடியாவை யூஸ் பண்ணீங்கன்னா ஒன் வந்து ஜென்ரேட்டர் ஆஃப் இசட். அப்போ சிக்மா ஆஃப் ஒன்னும் ஜென்ரேட்டர் ஆஃப் இசட். ஒன் இசட் இஸ் ஜென்ரேட்டட் பை ஒன். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் இசட் இஸ் ஜென்ரேட்டட் பை சிக்மா ஆஃப் ஒன் ஆல்சோ. ஓகே, இப்போ சிக்மா ஆஃப் ஒன்னோட இசட்ல எத்தனை ஜென்ரேட்டர் இருக்குன்னா 2 ஜென்ரேட்டர் தான், 1 ஆர் -1. சரியா? அப்போ சிக்மா ஆஃப் எம் எப்படி இருக்கும் பாருங்க, m இன்ட்டு 1 இருக்கும், ஆர் m இன்ட்டு -1 இருக்கும். சரியா? அப்போ சிக்மா ஆஃப் எம் வந்து m இருக்கும், அல்லது சிக்மா ஆஃப் எம் வந்து என்னன்னா -m இருக்கும். சரியா? ஸோ அப்போ ஆர்ட் ஆஃப் ஜில இது வந்து இந்த சிக்மா என்னன்னா ஐடென்டிட்டி ஆட்டமாகும். இந்த சிக்மா என்னன்னா பாசிட்டிவ்லாம் நெகட்டிவ் இன்டிஜருக்கு மேப் ஆகும், நெகட்டிவ்லாம் என்னன்னா பாசிட்டிவ் இன்டிஜருக்கு மேப் ஆகும். சரியா? இந்த சிக்மா வந்து நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி. ஓகே, ஸோ இதுல இருந்து என்ன எழுதலாம்னா ஆர்ட் ஆஃப் இசட் வந்து என்னன்னா ஜஸ்ட் ஐ கமா சிக்மா. இந்த குரூப்போட ஆர்டர் வந்து 2 பிரைம் ஆர்டர். சரியா? எனி குரூப் ஆஃப் பிரைம் ஆர்டர் இஸ் சைக்ளிக்னு பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து சைக்ளிக் ஆயிரும். எனி ஃபைனைட் சைக்ளிக் குரூப் இஸ் ஐசோமார்பிக் டு இசட்னு பார்த்துருக்கோம். அப்போ இந்த சைக்ளிக் குரூப் எதுக்கு ஐசோமார்பிசமா இருக்கும்னா Z2க்கு ஐசோமார்பிசமா இருக்கும். ஸோ ஆர்ட் ஆஃப் இசட் வந்து என்னன்னா Z1 கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, அடுத்து ஃபைண்ட் ஆர்ட் ஆஃப் Z6. ஆர்ட் ஆஃப் Z6. சரியா? Z6 எப்படி இருக்கும்? 0 1 2 3 4 5. ஓகே, Z6. இப்போ நம்ம ஏற்கனவே குரூப் ஹோமோமார்பிசம் ஓகே, இந்த இதுல சப்போஸ் சிக்மா பிலாங்ஸ் டு ஆர்ட் ஆஃப் Z6ன்னு எடுத்துக்குவோம். சரியா? அப்போ சிக்மா ஆஃப் எம் வந்து எப்படி இருக்கும்? இங்க எம் இஸ் ஏ குரூப் ஜென்ரேட்டட் பை சைக்ளிக் குரூப் ஜென்ரேட்டட் பை 1. ஓகே, அப்போ அந்த எம் எப்படி எழுதிக்கலாம்னா 1 + 1 + 1 m டைம்ஸ். ரைட்டா? அப்போ சிக்மா ஆஃப் 1 + 1 + up to 1 m டைம்ஸ். ரைட்டா? m டைம்ஸ். ஸோ சிக்மா வந்து அடிஷனை பொறுத்து குரூப் ஹோமோமார்பிசம். அப்போ சிக்மா ஆஃப் எம் எப்படி எழுதலாம்னா சிக்மா ஆஃப் 1 + up to சிக்மா ஆஃப் 1 எழுதிக்கலாம். ஸோ திஸ் ஈக்குவல் டு m டைம்ஸ் சிக்மா ஆஃப் 1. ஓகே, அப்போ இங்க எந்த ஆட்டோமார்பிசம் எடுத்தாலும் அந்த ஆட்டோமார்பிசத்தோட இமேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா சிக்மா ஆஃப் 1 பொறுத்து தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்க சின்ஸ் 1 ஜென்ரேட்ஸ் Z6. ரைட்டா? அப்போ சிக்மா ஆஃப் 1 வந்து எதை ஜென்ரேட் பண்ணும்? Z6 ஜென்ரேட் பண்ணும். ஓகே, அல்லது சாரி, இந்த இடத்துல அது கூட தேவையில்லை, இது ஃபைனைட் குரூப் தானே, ஸோ அது கூட தேவையில்லை. இப்போ சின்ஸ் ஆர்டர் ஆஃப் 1 வந்து என்னன்னா 6, அப்போ சிக்மா ஆஃப் 1ஓட ஆர்டர் என்னவா இருக்கணும்? சிக்மா ஆஃப் 1ஓட ஆர்டரும் எப்படி இருக்கும்னா 6ஆ தான் இருக்கும். இப்போ ஆர்டர் 6 உள்ள எலமெண்ட் இங்க என்னென்னப்பா? 1 5. வெரி குட். அப்போ சிக்மா ஆஃப் 1ஓட பாசிபிலிட்டி வந்து 1 or 5. அப்போ இதுல அப்ளை பண்ணுங்க. அப்போ சிக்மா ஆஃப் m ஈக்குவல் டு m இன்ட்டு 1 தட் இஸ் ஈக்குவல் டு m, ஆர் சிக்மா ஆஃப் m ஈக்குவல் டு 5 இன்ட்டு m. ஸோ அப்போ 2 ஆட்டமா. இந்த சிக்மா வந்து ஐடென்டிட்டி ஆட்டோமார்பிசம், இந்த சிக்மா வந்து நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி. ஓகே, அப்போ ஆர்ட் ஆஃப் Z6 என்னன்னா ஆர்ட் ஆஃப் Z6 வந்து I, சிக்மா. ஓகேவா? வேர் சிக்மா ஆஃப் m ஈக்குவல் டு 5 இன்ட்டு m ஃபார் எவ்ரி m பிலாங்ஸ் டு Z6. ஓகேவா? இதுல 2 எலமெண்ட் தான் இருக்கு, பிரைம் ஆர்டர் இருக்கு. ஸோ லாஸ்ட் ப்ராப்ளம் மாதிரி இந்த குரூப் வந்து ஐசோமார்பிக் டு Z2வா மாறி. சரியா? Z2வா மாறி. சரியா? அப்போ இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி நீங்க ஜென்ரலா எந்த ZN கொடுத்தாலும் போட முடியுமா? எஸ் சார். சரி, அப்போ இப்போ Z15ல எத்தனை ஆட்டோமார்பிசம் இருக்குங்க? எனக்கு ஃபைண்ட் கார்டினாலிட்டி ஆஃப் ஆர்ட் ஆஃப் பை ஆஃப் 15. வெரி குட். அவ்வளவுதான். சரியா? பை ஆஃப் 15.
இந்த இடத்துல நீங்க அப்சர்வ் பண்ணியிருக்கணும். அதாவது சிக்மா ஒன்னோட ஆர்டர் 6 இருந்தா சிக்மா ஒன்னோட ஆர்டர் 6. ஆர்டர் 6 உள்ள எலமெண்ட்லாம் இங்க ஜென்ரேட்டரா தான் இருக்கும், சரியா? அப்போ எத்தனை ஜென்ரேட்டர் இருக்கும் அத்தனை ஆட்டோமாவிசம் இருக்கும். ஸோ அப்போ பை ஆஃப் என் ஜென்ரேட்டர் இருக்கும். ஸோ பை ஆஃப் என் ஆட்டோமாவிசம் கிடைக்கும், சரியா? ஸோ ஆர்ட் ஆஃப் Z15 கார்டினாலிட்டி என்னன்னா பை ஆஃப் 15. 15 எப்படி எழுதலாம்னா 3 × 5. ஸோ அப்போ 2 × 4 வரும். ஸோ 8ன்னு போட்டுக்கலாம், சரியா? ஸோ அப்போ 8 ஆட்டோமாவிசம் இருக்கும், 8 டிஃப்ரெண்ட் ஆட்டோமாவிசம் இருக்கும், சரியா? ஃபைண்ட் ஆர்ட் ஆஃப் K4 where K4 is equal to EABC is Kaylin 4 group. இந்த புக்ல V4ன்னு கொடுத்துருந்துச்சாப்பா? இந்த புக்ல V4ன்னு கொடுத்துருந்தாங்க, சரியா? V4 Kaylin 4 group. ஓகே. ஸோ இப்போ இதனுடைய ஆட்டோமாவிசம் கால்குலேட் பண்ணுங்க. சொல்லுங்க பாப்பா யாராச்சும். இந்த V4 சொல்லியாச்சு. உங்களுக்கு கேலி டேபிள்லாம் தெரியும். A டாட் B ஈக்குவல் டு C, B டாட் A ஈக்குவல் டு C and A டாட் C ஈக்குவல் டு B, C டாட் A ஈக்குவல் டு B and B டாட் C ஈக்குவல் டு A and C டாட் B ஈக்குவல் டு A and A ஸ்கொயர் B ஸ்கொயர் C ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி, சரியா? இஸ் அன் அபிலியன் குரூப். Kaylin 4 குரூப் வந்து என்னன்னா இஸ் அன் அபிலியன் குரூப். ஓகே, இப்போ சொல்லுங்கப்பா. Kaylin 4 குரூப்போட ஆட்டோமாவிசம் குரூப் கண்டுபிடிக்கணும். Kaylin 4 குரூப்போட ஆட்டோமாவிசம். அப்போ இதுக்கு முன்னாடி செஞ்ச மாதிரி தான். சப்போஸ் சிக்மா இஸ் எனி ஆட்டோமாவிசம் ஆஃப் V4 Kaylin 4 குரூப், சரியா? அப்போ தென் என்ன தெரியும்னா எல்லா ஆட்டோமாவிசத்துலையும் ஐடென்டிட்டி கோஸ் டு ஐடென்டிட்டி தான். எல்லா குரூப் ஹோமோமாவிசம் வந்துட்டுல, குரூப் ஹோமோமாவிசம் இருந்தாலே ஐடென்டிட்டி கோஸ் டு ஐடென்டிட்டி. ஸோ சிக்மா ஈக்குவல் டு E, சரியா? அப்போ ரிமைனிங் எலமெண்டோடைய இமேஜை கால்குலேட் பண்ணணும். ரிமைனிங் எலமெண்டோடைய இமேஜ், சரியா? ஃபார் எனி எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி இன் V4ன்னு எடுத்துக்கங்க. ஆர்டர் ஆஃப் எக்ஸும் ஆர்டர் ஆஃப் சிக்மா ஆஃப் எக்ஸும் என்னவா இருக்கும்னா சேமா இருக்கும், சரியா? ஆர்டர் ஆஃப் எக்ஸும் ஆர்டர் ஆஃப் சிக்மா ஆஃப் எக்ஸும் சேமா இருக்கும். அப்போ எக்ஸோட ஆர்டர் வந்து என்னன்னா இங்க உள்ள எல்லா எலமெண்டோடைய ஐடென்டிட்டி தவிர மற்ற எல்லா எலமெண்டோடைய ஆர்டரும் 2 தான், சரியா? மற்ற எல்லா எலமெண்டோடைய ஆர்டரும் 2 தான் வரும், சரியா? அப்போ இப்போ பாருங்களேன், ஏயோட ஆர்டர் 2, சாரி ஏ அண்ட் பியோட ஆர்டர் ஈக்குவல் டு சியோட ஆர்டர் ஈக்குவல் டு 2, சரியா? அப்போ சிக்மா பாருங்க, ஜஸ்ட் ஐடென்டிட்டி ஃபிக்ஸ் ஆயிட்டு, சரியா? ஏபிசி தான் இருக்கு, ரைட்டா? ஏபிசி தான் இருக்கு. இப்போ இந்த இடத்துல எப்படிப்பா வேல்யூ அசைன் பண்ணீங்க? ஏக்கு எத்தனை இமேஜ் அசைன் பண்ணலாம்? ஏயோட ஆர்டரும் அதனுடைய இமேஜோட ஆர்டரும் சேமா இருக்கணும், சரியா? ஏயோட ஆர்டரும் அதனுடைய இமேஜோட ஆர்டரும் சேமா இருக்கணும். பியோட ஆர்டரும் அதனுடைய இமேஜோட ஆர்டரும் சேமா இருக்கும். சியோட ஆர்டரும் அதனுடைய இமேஜோட ஆர்டரும் சேமா இருக்கும். அப்போ இதை வச்சு எத்தனை ஆட்டோமாவிசம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்? ஏக்கு என்னென்ன என்னங்க? ஏயோட பாசிபிலிட்டி, ஏங்கிற எலமெண்டோட இமேஜுக்குரிய பாசிபிலிட்டி எல்லாம் சொல்லுங்க. சார் 3 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏ பி சி. ஏக்கு 3 பாசிபிலிட்டி, பிக்கும் 3 பாசிபிலிட்டி, சிக்கும் 3 பாசிபிலிட்டி வரும், ரைட்டா? அப்போ ஜஸ்ட் இப்போ இங்க அசைன் பண்ண வேல்யூவை இங்க அசைன் பண்ணக்கூடாது, ரைட்டா? ஏக்கு 3 பாசிபிலிட்டி இருக்கு, பிக்கும் 3 பாசிபிலிட்டி இருக்கு, சிக்கும் 3 பாசிபிலிட்டி இருக்கு, ரைட்டா? அப்போ இங்க இந்த இடத்துல எத்தனை வேல ஃபில் பண்ணலாம்? 3 ways. 3 waysல ஃபில் பண்ணலாம். அடுத்து 2 ways. இங்க ஒன்னு ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இங்க அந்த எலிமெண்ட்டை கொண்டு வர முடியாது. அப்போ பிக்கு எத்தனை பாசிபிலிட்டி இருக்கும்? 2 பாசிபிலிட்டி இருக்கும். பிக்கு வந்து 2 பாசிபிலிட்டி இருக்கும். ரிமைனிங் எலிமெண்ட் என்ன இருக்குன்னா 1. அப்போ இந்த இடத்துல ஒரு பாசிபிலிட்டி இருக்கும்.
இப்போ மொத்தம் எத்தனை ஆட்டோமார்பிசம் கிடைக்கும்? 6 ஆட்டோமார்பிசம் கிடைக்கும் இதை ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா. சரியா? அப்போ அந்த ஆட்டோமார்பிசம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். ஐடென்டிட்டி ABC E ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ABC இது ஐடென்டிட்டி. சரியா? அடுத்து இது ஐடென்டிட்டி ஆட்டோமார்பிசம். அடுத்த ஆட்டோமார்பிசம் EABC EBCA இது ஒரு ஆட்டோமார்பிசம். சரியா? அடுத்து EABC ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து CAB. ஓகே, இது ஒரு ஆட்டோமார்பிசம். அடுத்து ஐடென்டிட்டி EABC A ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், பியும் சி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரியா? அடுத்து EABC பியை ஃபிக்ஸ் பண்ணிக்க, ஏயும் சி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரியா? அடுத்து EABC சியை ஃபிக்ஸ் பண்ணி BA இன்டர்சேஞ்ச் ஐடென்டிட்டி. ஸோ இதுதான் பாசிபிலிட்டிப்பா. நல்லா நினச்சிங்க. இங்கே ஒன்று அசைன் பண்ணிட்டு இங்கே ஏக்கு 3 பாசிபிலிட்டி இருக்கு. இங்கே ஒன்று அசைன் பண்ணிட்டீங்கன்னா அதை இங்கே அசைன் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ 3 × 2 × 1 3 ஃபேக்டோரியல் 6. இதான் வந்து இதான் என்னன்னா ஆர்ட் ஆஃப் கேலின் 4 குரூப்ல உள்ள எலமெண்ட்ஸ். ஓகே, இந்த 6 எலமெண்ட் தான் என்னன்னா கேலின் 4 குரூப்ல உள்ள எலமெண்ட்ஸ். சரியா? குரூப் ஹோமோமார்பிசம் ப்ராப்பர்ட்டிலாம் அங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரியா? சரி, 6 எலமெண்ட் உள்ள குரூப், இந்த குரூப் நான் அபிலியனா எபிலியன் குரூப்பா இருக்குமா? இந்த குரூப் வந்து எபிலியன் குரூப் ஆர் நான் அபிலியன் குரூப். அப்போ ஏதாச்சும் 2 பெர்முட்டேஷனை காம்போசிஷன் எடுக்கிறப்போ ஏன்னா இது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபெயிலியர் ஆகுதான்னு பாருங்க. சரியா? அப்போ நான் இந்த 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 ஆட்டோமார்பிசத்தையும் இதையும் எடுத்துக்கிறேன். சரியா? ஓகே, அப்போ EABC ECAB. அடுத்து இந்த எலமெண்ட் என்னன்னா இங்க பிஏ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரியா? காம்போசிஷன் EABC ECBA. ஓகேவா? காம்போசிஷன் எங்க இப்படிதான் போகணும். சரியா? ஐடென்டிட்டி கோஸ் டு ஐடென்டிட்டி, ஐடென்டிட்டி கோஸ் டு ஐடென்டிட்டி, இங்க ஐடென்டிட்டி தான். இப்போ ABC A goes to C, C goes to B. Okay. அடுத்து B goes to B, இங்க B goes to A. அடுத்து C goes to A, A goes to C. ஓகே, அடுத்து ரிவர்ஸ் பண்ணுங்க. EABC ECBA into அடுத்து EABC ECAB. ஓகே, காம்போசிஷன் இங்கேருந்து பாருங்க, ஐடென்டிட்டி ரெண்டுத்துலையும் ஃபிக்ஸ்டு தான். அடுத்து இங்கே A goes to C, C goes to A, A goes. சரியா? அடுத்து B goes BC, B goes to A, A goes to C. அடுத்து C goes to B, B goes to B. ஸோ அவன் பாருங்க இந்த ரெண்டு எலமெண்டோடைய காம்போசிஷன் வந்து நாட் ஈக்குவலா, இது ரெண்டும் என்னது நாட் ஈக்குவல். ஓகே, ஸோ இதுலேருந்து என்ன எழுதலாம்னா ஆர்ட் ஆஃப் V4 வந்து என்னன்னா இஸ் நான் எபிலியன் குரூப். சரியா? ஆர்ட் ஆஃப் இது வந்து என்ன குரூப்பா இருக்கும்னு கண்டுபிடிக்கணும். சரியா? இது வந்து எந்த குரூப்பா இருக்கும்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இதை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா σ1 எடுத்துக்கிறேன், இதை σ2 எடுத்துக்கங்க, இது σ3 σ4 σ5 எடுத்துக்கோம். இப்போ σiஸோட ஆர்டர்லாம் கால்குலேட் பண்ணுங்க, கால்குலேட் பண்ணுங்க. இப்போ இந்த குரூப்போட ஆர்டர் வந்து என்ன வந்துட்டுன்னா ஆர்ட் ஆஃப் V4 வந்து என்னன்னா திஸ் ஈக்குவல் டு 6 வந்துட்டு. அப்போ எலமெண்டோடைய பாசிபிள் ஆர்டர் வந்து என்னன்னா இப்போ ஆர்டர் ஆஃப் சிக்மா வந்து 1ஆ இருக்கலாம், அல்லது 2ஆ இருக்கலாம், அல்லது 3ஆ இருக்கலாம். 6 வராது, ஏன்னா நான் எபிலியன் சொல்லிட்டோம். ஸோ 6 வராது. அப்போ சிக்மாவோட ஆர்டர் வந்து என்னன்னா 2ஆ இருக்கும் அல்லது 3ஆ இருக்கும். சரியா? நீங்க ஜஸ்ட் கால்குலேட் பண்ணி பாருங்க. இப்போ σ1/2 போட்டு பாருங்க. இது என்னன்னா EABC EBCA. ஓகே, இன்ட்டு EABC EBCA. ஓகே, காம்போசிஷன் எடுங்க பார்ப்போம். E goes to E,
அடுத்து A goes to B, A goes to B, B goes to C. சரியா? அடுத்து அப்போ இப்படி 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 இந்த ரெண்டே இதுல நான் என்ன கொடுத்துறேன், இங்க என்ன வருதுன்னா எனக்கு தெரியாது. இது நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி. ஓகேவா? புரியுதா? நான் சிக்மா 1 ஸ்கொயர் கண்டுபிடிக்கும்பா. சிக்மா 1 இன்ட்டு சிக்மா 1 எடுக்கிட்டேன். E goes to E, இங்கே E goes to E தான். A goes to B, B goes to C. அப்போ இது சிக்மா 1 ஸ்கொயர் வந்து A goes to Aன்னு வந்திருந்தா என்ன சொல்லிடலாம்னா ரிமைனிங்லாம் செக் பண்ணி ஐடென்டிட்டின்னு போடலாம். பட் இங்கே ஏ டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டுக்கு மேப் ஆகுது. ஸோ சிக்மா 1 ஸ்கொயர் வந்து நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி. நல்லா கவனிச்சு, இது நான் அபிலியன் குரூப்னு சொல்லியாச்சு, அபிலியன் குரூப் கிடையாது. அப்போ ஆர்டர் 6 உள்ள எலமெண்ட் இங்கே கிடையாது. சரியா? ஜி வந்து திஸ் ஆர்ட் ஆஃப் V4 வந்து நான் அபிலியன் இருக்கனால ஆர்டர் ஆஃப் சிக்மா வந்து நாட் ஈக்குவல் டு 6 ஃபார் ஆல் சிக்மா இன் ஆர்ட் ஆஃப் V4. சரியா? அப்போ பாசிபிள் ஆர்டர்ஸ் என்னென்ன பார்த்துருக்கோம்? 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம். அப்போ இங்கே 2 வரல. அப்போ சிக்மா 1ஓட ஆர்டர் வந்து என்னவா இருக்கும்னா 3-ஆ இருக்கும். சரியா? அதே மாதிரி சிக்மா 2 ஸ்கொயர் கண்டுபிடிங்க. EABC, ECAB, இங்க EABC, இங்க ECAB. ரைட்டா? ஸோ இதே மாதிரி கால்குலேட் பண்ணுங்க. A goes to C, A goes to C, C goes to B. அப்போ A goes to B இருக்கும். அப்போ ரிமைனிங் எலமெண்ட் என்ன இருந்தாலும் இது வந்து நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி ஆகிட்டு, அப்போ ஆர்டர் ஆஃப் சிக்மா 2 வந்து என்னன்னா 3-ஆ மாறிடும். ஆர்டர் ஆஃப் சிக்மா 2 வந்து 3-ஆ மாறிடும். சரியா? இப்போ அதே மாதிரி சிக்மா 3 ஸ்கொயர் கண்டுபிடிங்க. இங்கே என்னன்னா EABC, EACB, இங்க EABC, EACB. ஓகே, this equal என்ன பாருங்க, ஐடென்டிட்டி கோஸ் டு ஐடென்டிட்டி. A ரெண்டுத்தையும் ஃபிக்ஸ்டு தான். B goes to C, B goes to C, C goes to B. அப்போ B goes to B. அடுத்து C goes to E, B goes to C. So C. So that is equal to identity. அப்போ ஆர்டர் ஆஃப் சிக்மா 3 வந்து என்னன்னா 2-ஆ மாறும். இதே மாதிரி நீங்க வெரிஃபை பண்ணுங்க. சிக்மா 4ஓட ஆர்டரும் 2-ஆ இருக்கும். அடுத்து ஆர்டர் ஆஃப் சிக்மா 5 இதனுடைய ஆர்டரும் 2-ஆ இருக்கும். அப்போ பாருங்க 3 எலமெண்ட்ஸ், 2 எலமெண்டோடைய இந்த இதுல சாரி ஆர்ட் ஆஃப் V4ல ஐடென்டிட்டி இருக்கு. சிக்மா 1, சிக்மா 2, சிக்மா 3, சிக்மா 4, சிக்மா 5 இருக்கு. ரைட்டா? இதுல சிக்மா 1 ஆர்டர், சிக்மா 2ஓட ஆர்டர் என்னன்னா 3, அண்டு சிக்மா 3, சிக்மா 4 ஆர்டர் ஆஃப் சிக்மா 3 ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் சிக்மா 4 ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் சிக்மா 5. ஸோ எல்லா எலமெண்டோட ஆர்டரும் 2. இதை பார்க்குறப்ப எங்கேயாச்சும் இது மாதிரி ஒரு குரூப் பார்த்துருக்க மாதிரி ஞாபகம் இருக்கா? இந்த குரூப் என்னது? S3 ஐசோமார்பிக் டு S3 அல்லது D6ன்னு சொல்லிக்கலாம்.